பாண்டியன் ஸ்டோர் சரிகளில் அடுத்து வர எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோமதி வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, அம்மா நான் வெளியே உட்காந்து படிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குமர்வேல் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. சுகன்யா இருந்துட்டு என்னாச்சு குமார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா போயிட்டு சுடரை வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அரசியோட மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியலையே. ஆனால் அவள் கோவத்தில் தான் என்னை வேண்டான்னு சொல்லுவா. ஆனால் அவன் மனசில் நான் கண்டிப்பாக இருக்கேன் சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் தான் அவன் மனசில் நீ இல்லவே இல்லைன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டாலே குமார். அப்போ எப்படி நம்ம அரசிக்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி அவளோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் அவள் வீட்டுக்கு பயந்தோ இல்லை வேறு எதுக்காவது பயந்து தான் அவள் என்னை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அரசி வெளியே தாண்டா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, நீ வேணா போயிட்டு அரசிக்கிட்ட பேசி பாருவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவகிட்ட பேசுகிறது அவங்க அப்பா அதை பார்த்தா அவ்வளோதான், ஏன் அவங்க அண்ணன்மாரை பார்த்தா கூட அவ்வளோதான், நான் நடு ரோட்டுன்னு கூட பார்க்காம அவங்க அப்பா என்னை எட்டி உதைச்சி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் அடி வாங்கி என்னால் அசிங்கப்பட முடியாது சித்தி அப்படின்ற மாதிரி குமார் வந்து சொல்லிடுறாங்க. அரசியும் ஒரு பக்கம் குமாருக்கு கல்யாணம்னு சொன்னதுமே அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.